أنت تطلع بيننا بالكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله إله إلا الله محمد رسول الله. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, ஏற்கனவே நாம் சொல்லி வரக்கூடிய தலைப்பிலே குர்ஆனில் சொல்லப்பட்ட வலிமார்கள் இறைநேசர்கள். அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட வலிமார்களிலே இறைநேசர்களிலே இன்று உலகத்தை ஆண்ட ஒரு ராஜா, ஒரு மிகப்பெரிய பேரரசர், அல்லாஹுடைய மிகப்பெரிய நேசரும் கூட, சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். உலகத்தை ஆண்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், உலகத்தை ஆட்சி புரிந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பரந்த முழு உலகத்தையும் ஆண்டவர்கள் மொத்தம் 4 பேர். முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் 4 பேர் மொத்தம் வரலாற்றிலே வருகிறது. அதுல முஸ்லிம்கள் 2 பேர், அது அல்லாத மற்ற நிலையில் உள்ளவர்கள் 2 பேர். ஒருவர் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். மற்றவர்களிலே நம்ரூத் ஒரு ஆளு, புக்த் நசர் ஒரு ஆளு, உலகத்தையே கட்டி ஆண்ட மாமன்னர்கள். இதுலையும் கூட அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஏன் இங்கே அதற்கு சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமை பற்றி ஏன் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் என்றால், மக்கமா நகரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்துல அவங்க உண்மையான நபிதானா இல்லையா அப்படிங்கிறதுல குறைஷிகளுக்கு நிறைய சந்தேகம். என்ன நபித்துவம்னா என்ன, நபின்னா என்னன்னு அவங்களுக்கு அதுவரை தெரியல, அதுவரை நபித்துவம் அவங்கள்ட்ட இருந்ததில்லை. அதனால நபின்னு சொல்லி வாதிக்கிறாங்களே, அது உண்மைதானா அப்படிங்கிறதுக்காக வேண்டி நல்லா கவனிக்க. இந்த விஷயத்தை கேட்கறதுக்காக வேண்டி மதீனாவில் அன்று யூதர்கள் அடர்த்தியாக எஸ்ரிபிலே வாழ்ந்தார்கள். அந்த மதீனாவுக்கு போய் அந்த யூதர்கள்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு ஆள் புதுசா நபின்னு சொல்றாங்க, நாங்க அவங்கள நபியை நம்பணுமானா அது உண்மைதானா, அதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னு. அவங்க நீங்க தான் நிறைய வேதங்களை படிச்சிருக்கிறீங்க, நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, நாங்க அவங்க நபிதானா இல்லையான்னு சோதிக்கிறதுக்கு என்னத்தை செய்யலாம்னு அந்த துறையிலே தேர்ந்தவர்களிடத்திலே போய் நபர் இப்னு ஹாரிஸ், உக்பத் இப்னு அபீ முஹைத் என்ற 2 பேரும் போய் கேட்கறதுக்கு போனாங்க. அப்ப அந்த நேரத்துல யூதர்கள் சொன்னாங்க, ஒரு 3 கேள்வி கேளுங்க, அவர்கிட்ட 3 கேள்வி கேளுங்க, 2க்கு ஆமான்னு சொல்லி விரிவான பதில் சொல்லுவாங்க. 1க்கு அந்த அளவுக்கு விரிவா பதில் சொல்ல மாட்டாங்க, அதை பத்தி அல்லாஹ் ரொம்ப அறிஞ்சவன்னு விட்டுருவாங்க. அப்படி சொல்லிட்டா நபி. 2க்கு எஸ்ன்னு சொல்லணும், 1க்கு நோன் சொல்லணும். மாத்தி ஏதாவது சொல்லிட்டாருன்னா ஆபத்து. எதை நோன் சொல்லணும் அதை ரொம்ப விவரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இங்க விவரம் இருக்குது, அவங்க நபி இல்லைன்னு விளங்கிக்கங்க. எதை ரொம்ப விளக்கி சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லிட்டாங்க, அந்த 2ஐயும் சொன்னா நபின்னு விளங்கிக்கங்க. சரியா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்த உடனே கேட்டாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 3 கேள்வி கேட்டாங்க. 3 கேள்வியை பொறுத்தவரையில முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, ரூஹ்னா என்ன, ரூஹ் என்று சொல்கிறார்களே, இந்த ரூஹ்னா என்ன, உயிர் என்றால் என்ன. 2வது, முற்காலத்தில் வாழ்ந்த சில இளைஞர்கள் ஒரு குகையிலே தங்கினார்கள், அவருடைய வாழ்க்கை புதிரானது, அதிசயமானது, வித்தியாசமானது, அவர்கள் யார், எங்கே இருக்கிறார்கள், அது சம்பந்தமா கேளுங்க. 3வது, உலகையெல்லாம் ஆண்ட ஒரு ராஜா, உலகத்தை எல்லாம் சுற்றி தெரிந்த ஒரு பேர் அரசர், பெரும் மன்னர், பேர் சொல்லல அவங்க, அவரை பற்றியும் கேளுங்க. இந்த குகைவாசிகளையும் இந்த மன்னரையும் பற்றி விரிவாக சொல்லிட்டாருன்னா அவன் நபிதான். ரூஹ பத்தி அவர் அல்லாஹ் சம்பந்தப்பட்டது அல்லது அந்த அளவுக்கு அது நம்ம விளங்க முடியாததுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க நபிதான். இவங்க பிடிச்சிட்டு பெரிய துறையில தேர்ச்சி பெற்ற ஆட்கள்கிட்ட கேட்டான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கேள்வி கேட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ பத்தி கேட்டவன்னு சொன்னாங்க, குலிர் ரூஹ மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. ரூஹை பற்றி நாயகமே உங்களிடத்தில் கேட்கிறார்கள், சொல்லுங்கள், அது அல்லாஹ் சம்பந்தப்பட்டது, அதை பற்றி நீங்கள் அதிகமாக அறிவு வழங்கப்படவில்லை என்று சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். குகைவாசிகளை பற்றியும் அல்லாஹு தஆலா விரிவா சொன்னான். துல்கர்னைன், இந்த உலகத்தை ஆண்ட மன்னர் இருக்கிறாரு, இவங்களை பத்தி கேட்டாங்க, அல்லாஹு தஆலா அதை சொல்கிறான். வயஸ்அலூனக அன் துல்கர்னைன், நாயகமே துல்கர்னைன் என்பவரை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், துல்கர்னைன் என்பவர்களை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். அவரை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுங்கள்.
துல்கர்னைனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஒரு நீண்ட வசனம் சூரத்துல் கஹ்ஃப்ல. இவன் அந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். முதலாவது, இந்த துல்கர்னைன் அப்படின்னு சொல்றாங்களே, இது யார்? துல்கர்னைன்னா யாரு? உலகத்துல இது ஒரு பொது ஒற்றுமை என்னன்னு சொன்னா, யாரையெல்லாம் துல்கர்னைன் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அலெக்சாண்டர் என்றும் இஸ்கந்தர் என்றும் பெயர் இருக்கிறது. அலெக்சாண்டர், சிக்கந்தர், இஸ்கந்தர் சொல்லி இந்த சொல்லை யாரையெல்லாம் துல்கர்னைன் என்று சொல்கிறார்களோ, துல்கர்னைன் யாருக்கெல்லாம் பெயர் சொல்லப்படுதோ அவங்களுக்கு இந்த பெயரை சேர்த்து சொல்லப்படுது. அலெக்சாண்டர், சிக்கந்தர், இஸ்கந்தர் சொல்லக்கூடிய இந்த பெயரையும் சேர்த்து சொல்றாங்க. அப்ப குர்ஆனிலே சொல்லப்பட்ட இந்த இஸ்கந்தர் யார்? குர்ஆனிலே சொல்லப்பட்ட இந்த துல்கர்னைன் அவர் யார்? எந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்றால், பெருமக்களே, சஹாபிகள் ஒரு ஆளு துல்கர்னைன் இருந்தாங்க. இங்க அவங்களை பத்தி சொல்லப்படல. ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியை பத்தி இங்க சொல்லப்படல. சஹாபிகளிலே ஒருவர் துல்கர்னைன் என்று இருந்தார்கள். அந்த இஸ்கந்தரை பற்றியோ அந்த இஸ்கந்தரை பற்றி உண்டான வரலாறு இங்கே சொல்லப்படவில்லை. இரண்டாவது, கற்பனை காவியங்களிலே சில இஸ்கந்தர் இருக்கிறது. இது இங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிறது எனக்கு மனசுல ஒரு மாதிரி ஓட்ட 2 நாளா ஓடிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்கள் காதுல போட்டு வைக்கணும். நல்லதோ கெட்டதோ காதுல போட்டு வச்சாச்சுன்னு சொன்னா அது நல்லது. என்ன, தமிழ்நாட்டுல நம்ம இந்து சகோதரர்கள் முருகன் அவங்க கொண்டாடுறாங்க. அந்த முருகனுக்கு இன்னொரு பேர் வச்சா கந்தன் ஒரு பேர் சொல்றாங்க. முருகனுக்கு கந்தன் ஒரு பேர் சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு கிருபானந்த வாரியார் இந்த முருகனை பத்தி ரொம்ப பேசுவார். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த கந்தன் யார் தெரியுமா? சிக்கெடுத்த கந்தன். அதாவது சிக்கெடுத்த கந்தன். இவர் சிக்கந்தர்ங்கிறார். இவர் சிக்கந்தர் தான், அந்த கந்தன் தான் இவர் அப்படிங்கிறார். என்னங்க ஆதாரம்? இவரு உலகத்தை சுத்தி வந்திருக்கிறாருங்கிறாரு. இந்த முருகனை என்ன செய்யறாராம்? உலகத்தை சுத்தி வந்தாராம். ஒரு ஞான பணம் தர்றேன்னு சொல்லி சிவன் ஒரு போட்டி வச்சாரு. போட்டி வச்ச உடனே இவர் உலகத்தை சுத்தி வந்து அந்த ஞான பழக்கம் கிடைக்கும் சொன்ன உடனே இவர் உலகத்தை சுத்த போயிட்டாரு. இன்னொரு ஆள் பிள்ளையார் அவரை ஏமாத்தி அம்மையப்பனை சுத்தினா உலகத்தை சுத்தின மாதிரி சொல்லி இன்னொரு ஆப்பை சுத்திட்டு பணத்தை அவர் வாங்கிக்கிட்டாரு. இவர் உலகத்தை போய் சுத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த சிக்கெடுத்த கந்தன் இவர் தான் அப்படிங்கிறார். அது கற்பனை காவியம், பொய் கதைகள். குர்ஆன்ல சொல்லப்படுறது அப்படிப்பட்ட சிக்கந்தர்லாம் இல்ல. அது நம்ம கவனத்துக்காக சொல்றோம். யாராவது ஒரு ஆள் அப்படி சிக்கெடுத்த கந்தன், அது கந்தன் அந்த ஒரு அவருன்னு சொன்னோம் அப்படியாவது நம்ம கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காதுல போட்டு வைக்கும். ஏன்னா அவங்களே சொல்றாங்க, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை, அவங்களே கற்பனைங்கிறாங்க. அது கற்சனை, அது கற்சிலை, கற்பனை அவங்களே சொல்றாங்க. அதனால குர்ஆனிலே சொல்லப்பட்ட இந்த இஸ்கந்தர் என்பதோ சிக்கந்தர் என்பதோ துல்கர்னைன் என்பதோ அவர் அல்ல. ஏன்னா அது கற்பனை காவியம், அது கதைகள். அது சஹாபியும் அல்ல. உலகத்தில் சொல்லப்படக்கூடிய சில கற்பனையான கதைகள் இருக்கிற அந்த வேறு கதைகளிலே உள்ள அந்த இஸ்கந்தரும் இவர் அல்ல. சரி, வேற யாரு? மகாலட்சாண்டர் இருந்தார். பெரும்பாலானவர்கள், சில பேரு ஆய்வாளர்கள், அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா அந்த மகா அலெக்சாண்டர் தான் சிக்கந்தர், அவர்தான் துல்கர்னைன் என்று சில பேர் சொல்கிறார்கள். அது மகா தவறு. அது மகா அலெக்சாண்டர் போல அது மகா தவறு அப்படி சொல்வது. ஏன்னா அந்த மகா அலெக்சாண்டருடைய அந்த தாராவை எதிர்த்து அளித்து மிகப்பெரிய ஒரு போர்லாம் யுத்தம்லாம் செய்தார் அந்த மகா அலெக்சாண்டர். அவர் கிமு 300 வாழ்ந்தவர். அலெக்சாண்ட்ரியா என்ற ஒரு நகரத்தை எகிப்திலே உண்டாக்கியவர். அவருடைய மந்திரி யாருன்னு சொன்னா கிரேக்கத்தினுடைய மிகப்பெரிய அறிஞராக இருந்த அரிஸ்டாட்டில், அரிஸ்டோங்கிறாங்க இல்லையா, அரிஸ்டாட்டாலிஸ் சொல்லி அரபியில் சொல்லுவாங்க. அந்த அரிஸ்டாட்டில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரிஸ்டோ தான் அவருடைய மந்திரி சபையில பிரதான மந்திரியாக இருந்தவர் இந்த மகா அலெக்சாண்டருடைய இதுல. இங்க சொல்லப்படக்கூடியது அவரா என்றால் சில பேர் அவரும் சொல்றாங்க, நமக்கு தாரீഖில் எழுதி தருகிறார்கள், என்ன கசீரம் என நாசி யஅ்தகிது அன்னஹுமா வாஹிதுன், மக்களிலே பெரும்பாலானவர்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்ட இந்த இஸ்கந்தரும் அந்த மகா அலெக்சாண்டரும் ஒன்றுதான் என்று சில பேர் சொல்கிறார்கள். ஃபயத்தா பிதாலிக ஹத்தமுன் கஸீர் வ ஃபஸாதுன் அரீம். அப்படி யாராவது நம்பினால் அது மிகப்பெரிய பாவம், அது மிகப்பெரிய தவறு. அவர் அல்ல. குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த இஸ்கந்தரும் அல்ல, அந்த துல்கர்னைனும் அல்ல. அதே மாதிரி தமிழ்ல சில பேர் கற்பனை கதைகளாக சொல்லக்கூடிய அந்த இஸ்கந்தரோ அவர்களும் அல்ல. அதே மாதிரி மகா அலெக்சாண்டர் என்று கிமு 300 வாழ்ந்த அந்த அலெக்சாண்டரும் இங்கே அல்ல. ஏன்னா அவர் ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி. இந்த மகா அலெக்சாண்டரை பத்தி சொல்றாங்களே, அவர் ஒரு நெருப்பு வணங்கி. அதனால அவருடைய மந்திரி சபையில பிரதானமான மந்திரியாக இருந்தவர் அரிஸ்டாட்டில். அதே மாதிரி அவங்களுடைய காலத்திற்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய
வாழக்கூடிய இந்த துல்கர்னைனுக்கு மத்தியிலே கிட்டத்தட்ட 2000 வருஷம் வித்தியாசம் வேற இருக்கு. அதோடு அந்த மகா அலெக்சாண்டர் என்பவர் வரலாற்றிலே பல கொடுமைகளை செய்திருக்கிறார், பல அநியாயமான கொலைகளை செய்திருக்கிறார். எனவே அந்த மகா அலெக்சாண்டரும் அல்ல இந்த துல்கர்னைன். யாரையெல்லாம் துல்கர்னைன் என்று சொல்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அலெக்சாண்டர் ஒரு பேரும் சேர்ந்து வந்துட்டதுனால இப்படி சில விளக்கங்களை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப இங்கே சொல்லப்பட்ட அந்த துல்கர்னைன், அந்த இஸ்கந்தர் யார்? இவர்கள் கிமு 500 வாழ்ந்தவர்கள். 500 வாழ்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தோடு தொடர்புள்ளவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துல சொல்லப்பட்டுச்சு, இவன் மாதிரி துல்கர்னைன் ராஜா ஹஜ்ஜுக்கு வர்றாங்கன்னு சொன்ன உடனே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கா நகரத்தை விட்டு வெளியிலே போய் அவர்களை வரவேற்று வந்து அவர்களோடு சேர்ந்து ஹஜ்ஜும் உம்ராவும் செய்து உதுஹியாவும் கொடுத்தார் என்று வரலாற்றில் வருகிறது. அவர்கள் உதயாவும் சேர்த்து கொடுத்தார் என்று வருகிறது. கான அப்தன் சாலிஹன் வ மலிக்கன் ஆதிரன், சாலிஹான ஒரு அரசராக நீதமான ஒரு மன்னராக இருந்தார்கள். அவங்களுடைய அரசவையில பிரதானமான மந்திரி யாருன்னா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அந்த மகா அலெக்சாண்டர் இருக்கிறாங்க, நம்ம துல்கர்னைன் இருக்கிறாங்களே, அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த அலெக்சாண்டருடைய மந்திரி சபையில பிரதானமான மந்திரி யாருன்னா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இவங்களுடைய மந்திரி சபையிலே பிரதானமாக ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். இவங்க பல்கீஸ் மகாராணியினுடைய சந்ததியிலே வந்தவர்களும் கூட. இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் பில்கீஸ் மகாராணியினுடைய சந்ததியிலே வந்தவர்களும் கூட. அது மாத்திரமல்ல, யமனை ஆண்ட துப்பா என்ற மன்னர்களே ஆரம்பமானவர் இவர்தான். ஏற்கனவே ஒரு வரலாறு சொல்லியிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்ட, பழைய காலத்துல ஈமான் கொண்ட 3 பேர். போட்டி வச்சாதான் சொல்லணுங்கிறது இல்ல. பழைய காலத்துல ஈமான் கொண்ட ஸல்லல்லாஹு வர்றதுக்கு முன்னாலேயே பழைய காலத்திலேயே அவங்களை கொண்டு ஈமான் கொண்ட வச்ச எத்தனை பேருங்க? 3 பேர். சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது சாஹிபு யாசீன், யாசீன் சூராவில் சொல்லப்பட்ட ஹபீபுன் நஜ்ஜார். 2வது யார்? இந்த துப்பாய் ராஜா. இந்த துல்கர்னைன் இல்ல, இவங்கதான் அந்த துப்பாய் ராஜாவினுடைய பரம்பரையில முன்னால் உள்ள ஆள். 3வது கருத்து செய்தனா அன்னை ஹதீஜா அம்மாவுடைய இந்த அவங்களுடைய சொந்தத்துல பரக்கத்து பின் நௌஃபல் 3 பேர் சொன்னோம் இல்லையா? அதுல அந்த துப்பாய் ராஜா இருக்கிறாரு. அந்த துப்பாய் ராஜாவினுடைய முன்னால் உள்ள சந்ததி இவர். ஆரம்ப துப்பாய் இவர். ஆரம்ப துப்பாய் வரலாற்றிலே வருகிறது. கதுகானதுல் கர்னைனி ஜத்தி முஸ்லிமா மலிகன் ததீனு லஹுல் முலூக் வ தஹ்சுது பலகல் மசாரிக வல் மகாரிப யப்தகி அஸ்பாப அம்ரின் மின் ஹகீமின் முர்ஷிதின் மின் பஅதிஹி பல்கீஸ் கானத் அம்மதி. வரலாற்றிலே வருகிறது. என்னுடைய மூதாதையர்களிலே அதற்கு செய்யறதுனா பில்கீஸ் மகாராணி வருகிறார்கள். அதே மாதிரி துப்பாய் ராஜாவுக்கு முந்தைய ராஜா இவர். அந்த குடும்பத்துல முந்தைய துப்பாய் இவர் தான் என்று வரலாற்றில் இவர்களை பற்றி வருகிறது. அருமையான பெருமக்களே, துப்பாய் ராஜா பத்தி சொன்னாங்க. துப்பாய் ராஜாவை யாரும் போக சொல்லிடாங்க, அவர் முஸ்லிம் ஆகிட்டாருன்னு ஸல்லல்லாஹு சொன்னார். அது மாதிரி ஸல்லல்லாஹு வீடு கட்டினால் அந்த துப்பாய் ராஜா அவங்களுடைய முன்னால் உள்ள ஆட்கள்ல உள்ளவர் தான் இந்த துல்கர்னைன். சரி, துல்கர்னைன்னா என்ன அர்த்தம்? 2 கொம்பு உள்ளவர்னு அர்த்தம். சில பேர் யாரா ரொம்ப இது பெரிய கும்பா வச்சிருக்க இல்லையா? அப்ப 2 கொம்பு உழைத்து 2 கொம்பு உள்ளவர் துல்கர்னைனுக்கு அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயஸ்அலுனகான் துல்கர்னைன், நாயகமே அந்த துல்கர்னைனை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்க சொல்லுங்க. அப்ப துல்கர்னைன் ஏன் பேர் வந்துச்சு? கொம்பு அவருக்கு இருந்துச்சா? எதுக்காண்டி துல்கர்னைன் பேர் வந்துச்சு என்று சொன்னால் 2 கலவைகள் இருந்துச்சான். உடம்புல சேர்ந்த கலவைகள் இருக்கு இல்லையா? அது மாதிரி தரையில 2 கலவைகள். அது கம்பீரத்தினுடைய தோற்றத்தை கொண்ட 2 கலவைகள். அல்லது பாரசீக ரோமாவரி என்ற 2 பெரிய வல்லரசையும் ஆண்டவர் என்பதனால துல்கர்னைன் அப்படி ஒரு பட்டம். 2 பெரிய வல்லரசையும் ஆண்டவர். 3வது என்னன்னு சொன்னா, உலகத்திலேயே சூரியன் உதயமாகக்கூடிய இடத்திற்கும் அதனுடைய மறையும் இடத்திற்கும் சென்று வந்தவர் இவர் மட்டும்தான். குர்ஆன் சொல்லுது. இதை அப்படி இப்படி மறந்துடக்கூடாது. ஹத்தா இதா பலக மத்லியஷம், சூரியன் உதயமாகும் இடத்திற்கே சென்று வந்தார். அல்லாஹ் என்ன இடத்துல சொல்கிறான்? ஹத்தா இதா பலக மத்லியஷம், சூரியன் மறையும் இடத்திற்கே சென்று வந்தார். அந்த வரலாறு இப்ப சொல்லல, நாளைக்கு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நேரம் ஆயிடாது சொன்னா. அங்க போய் அங்க என்ன நடந்துச்சு? சூரியன் உதயமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போனார், அங்க சில சம்பவம் நடந்துச்சு. மறைய இடத்துக்கு போனார், அங்க சில சம்பவம் நடந்துச்சு. அவங்கள்ட்ட எல்லாம் பேசினாங்க, சில காரியங்களை செய்து கொடுத்தாங்க. அது நீண்ட வரலாறு. அப்ப அந்த துல்கர்னைன் என்று பட்டம் வந்ததற்கான காரணம் என்னன்னு சொன்னா, சூரியன் உதயமாகும் இடத்திற்கும் சென்றிருக்கிறார், சூரியன் மறையும் இடத்திற்கும் சென்றிருக்கிறார் என்பதனால 2 கொம்பு உள்ளவர் என்று அப்படி ஒரு பேரும் உண்டு. சில பேர் சொல்றாங்க, தானத்துல அதீரானி மின் ஷஅரின். இமாம் ஹஸன் ரஹ்மத்துல்லாஹி இப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்க. 2 குஞ்சம் இருந்துச்சாம் 2 தலையில.
சில பேர் இந்த தடுக்கி தொப்பி படைய காலத்தை போடுவாங்க இல்லையா, தலையில ஒரு குஞ்சம் ஒன்று தொங்கும் இல்லையா, அப்படி அது மாதிரி அவருக்கு இந்த தலையினுடைய 2 ஓரத்திலையும் 2 குஞ்சம் இருந்துச்சு. பாக்கன்னா பாத்துக்கங்க, 2 குஞ்சம் இருந்துச்சு, அப்படி தொங்குச்சு. அப்படி 2 குஞ்சம் தொங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால லுல்கர்னைன் அப்படிங்கிற ஒரு பட்ட பேர் வந்துச்சு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தாய் வழியிலும் தகப்பனாருடைய வழியிலும் உயர்ந்தவர்கள். தாய் வழியிலையும் பிரிட்டிஷ் மகாராணி, தகப்பனாருடைய வழியில துப்பராஜா வர்றார். அப்ப அதனால தாய் வழியிலும் தகப்பனார் வழியிலும் சிறந்தவர் என்பதனாலே 2 கொம்புள்ளவர் என்று ஒரு அடைமொழி பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு ஒரு விளக்கம் சொல்றாங்க. செய்யன அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா ஒரு விளக்கம் சொல்றாங்க. கது பஸத்தலஹு நூர் ஃபகான லைலு வன்னஹாரு சவா. அல்லாஹ் தஆலா அவருக்கு நூறானியத்தை விரித்து கொடுத்திருந்தான். பொதுவாக வெளியில வெளிச்சம் இருந்தா தான் கண்ணை கொண்டு பார்க்க முடியும். கண்ணுல ஒளி இருந்தாலும் வெளியில வெளிச்சம் இல்லைன்னா எப்படி பார்க்க முடியும், இருட்டா இருந்தா. ஆனா அவருக்கு லுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருந்தது. செய்யன அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நூறானியத்தை விரித்து கொடுத்திருந்தான். ஃபகான லைலு வன்னஹாரு சவா. பகலும் இரவும் சமம் தான் அவங்களுக்கு. அதை கொண்டு பார்ப்பாங்க. பகல்லையும் அவருக்கு சாதாரணமா தெரியும், இரவையும் சாதாரணமா தெரியும் அவங்களுக்கு. அதனால லுல்கர்னைன் 2 கொம்புள்ளவர் என்று அப்படி ஒரு பெயர் இருக்குது என்று சொல்கிறார். சரி, இதெல்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்பதற்கும் அவங்களுடைய அந்த லுல்கர்னைன் என்ற வார்த்தைக்கான அர்த்தமும் தான் இந்த 2. இதுக்கு அடுத்து அவங்களுடைய வரலாறு என்ன அல்லாஹ் சொல்கிறான். சாத்துரு அலைக்கும் மின்ஹு திக்ரா. அவர்களை பற்றி நான் கொஞ்சம் சொல்வேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறானே, அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். அவர்களை பற்றி நான் சொல்கிறேன் சொல்லிட்டு, இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்தி வ ஆதைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா. 82வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் தஆலா 82வது ஆயத்திலிருந்து அவர்களுடைய வரலாற்றை சொல்கிறான். சொல்லி வரும் பொழுது கிட்டத்தட்ட 98வது ஆயத்து வரை சூரத்துல் கஹ்ஃபிலே 82 இருந்து 98 வரை அல்லாஹ் தஆலா 97 வரை அல்லாஹ் தஆலா அதை செய்தான் லுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்கிறான். அந்த ஆயத்தை பூரா தஃசீர் செய்தாலும் ரொம்ப நேரம் ஆயிரும். இருந்தாலும் ஒரு 3 கூட்டத்தை சந்திக்கிறாங்க. 3 இடத்துக்கு போறாங்க. அவங்க இடத்துல பேசுறாங்க. அது சம்பந்தமாக உள்ள ஒரு சுருக்கமான இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை நம்ம நாளைக்கு சொல்லுவோம். என்ன இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குதுங்கிற காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் இதை நாம் முடித்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த சீதேவிகளான வலிமார்களைப் போல அல்லாஹு தஆலா உலகத்திலும் நமக்கு எல்லா விதமான மேன்மையையும் தந்தருள்வானாக. ஆகிரத்திலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய மேன்மையையும் அவனுடைய நெருக்கத்தையும் பெற்ற அந்த இறையச்சமுள்ள வலிமார்களுடைய வாழ்க்கையை போல் அல்லாஹ் நம் வாழ்க்கையை ஆக்கி அருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிரா அனைத்தையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு. This audio was downloaded from tamilbayan.com.